வணக்கம். இது உங்கள் நாட்டு நடப்பு யூடியூப் சேனல் வழியாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு வலைதளங்கள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேனி உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளை பார்ப்போம். இதில் 4 தொகுதிகள் அடங்கியிருக்கிறது. கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம். இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது, கள நிலவரம் என்ன என்பதை எமக்கு தெரிந்தவரை, நம் கேள்விப்பட்டவரை அதை மக்கள் முன்பாக பார்வைக்கு வைக்கிறோம். 1967களில் தொடங்கி 2021 வரை நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் 6 முறையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 7 முறையும் பெரியகுளம் தொகுதியை பொறுத்தளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று பெரியகுளம் தொகுதியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொகுதியை பார்த்தால் சாதி வாரியாக எந்தெந்த மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், முக்குளத்து சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதை தாண்டி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். நாய்க்கர் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். செட்டியார் மற்ற அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பலம் பலவீனம் என்னவென்று பார்ப்போம். பெரியகுளம் தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இதுபோன்று பிரிந்து கிடந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய சரவணகுமார் வெற்றி பெற்றார். வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை எடுத்து வழிநடத்துகின்ற போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், இன்னும் பல்வேறு கூட்டணி கட்சிகள் இதில் களம் இருக்கிற காரணத்தால் இந்த முறை மிகவும் போராட வேண்டியிருக்கும் திமுக என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரவணகுமார் வேட்பாளராக 90% நிற்பார் என்று எமக்கு கிடைத்த தகவலின்படி சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், திமுகவை எதிர்த்து நிற்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதன் வாயிலாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பெரியகுளம் தொகுதிக்கு களம் காண்பதாக எமக்கு அறிந்தவரை செய்திகள் வருகிறது. அப்படி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் களம் காண்கிறது என்று வைத்துக்கொண்டால், அதிலே வேட்பாளராக டாக்டர் கதிர்காம் அவர்கள் களம் காண்பார் என்பதுதான் உண்மை. அவர் நீண்ட காலமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் பின்னால் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அந்த இயக்கத்திலே இருந்து வருகிறார். அந்த 18 எம்எல்ஏக்களில் இவரும் ஒருவராக இருந்து வருகிறார். கடந்த காலத்தில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 90,000 ஓட்டுகளுக்கு மேலாக, வாக்குகளுக்கு மேலாக வாங்கியவர் என்ற முறையிலே அவர் களம் காண்பார். அப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் மோதல் ஒரு சாதாரண களமாக இருக்காது, இலகுவாக இருக்காது என்பதை நாம் சொல்லிக் கொள்கின்றோம். சரவணகுமார் அவர்களை பொறுத்தவரையில் பெரியகுளம் பகுதியில் எங்கு கேட்டாலும் சரவணகுமார் யார் என்று சொல்லுவதற்கு பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ யார் என்று அங்கங்கே கேட்டால், அதாவது நான் சொல்கிறேன், அரசியல் கட்சியில் இருக்கிறவர்களை தாண்டி பொதுஜன மக்கள், வெகுஜன மக்களிடம் கேட்கின்ற பொழுது எம்எல்ஏ யார் என்றே தெரியாமல் இருக்கிறார். அவர் கட்சி நிகழ்ச்சியை மட்டுமே கலந்து கொண்டிருப்பது அவருடைய பலவீனம். அவருடைய பலம், சரவணகுமாருடைய பலம் என்னவென்றால், அவருடைய கட்சி தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உழைத்து கொண்டே தொடர்ந்து 5 ஆண்டுகளாக கட்சி நிகழ்ச்சிகள், கட்சி வேலைகளை தொடர்ந்து மும்பரமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பலம். ஆனால் சரவணகுமார் நிற்கின்ற பட்சத்திலே பெரும்பான்மையான உட்கட்சி பூசல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறது என்பதும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆகையால் அவர் களத்திலே போராட வேண்டியிருக்கும். கடந்த முறை மாதிரி இலகுவாக இருக்காது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே நேரத்திலே டாக்டர் கதிர்காம் அவர்கள் மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனை தாண்டி மக்களிடம் இலகுவாக பழகக்கூடியவர். நம்ம காணாவிளக்கு
காணாவிளக்கு அந்த மருத்துவமனையில் டீனாக பணியாற்றியவர். அந்த வகையில் டீனாக பணியாற்றியவர் நிறைய மக்களை அன்றாடம் சந்தித்திருக்கிறார். மக்களுடைய தேவைகளை என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர், நன்கு பேசக்கூடியவர், செயலாற்றக்கூடியவர், படித்தவர். இப்படி அவருக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது. அதை தாண்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி பெரியகுளத்தை பொறுத்தவரையில் அனைத்து ஊர்களிலும் சிறப்பான முறையிலே தங்களுடைய பணியை ஆற்றி வருகிறது. இன்னும் கூட்டணி கட்சிகள், ஜான் பாண்டியன், இன்னும் நிறைய கூட்டணி கட்சிகள் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆக இந்த முறை பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும், அதாவது கதிர்காமு அவர்களும் சரவணகுமார் அவர்களும் நேருக்கு நேர் போட்டி வரும் என்பது எமக்கு கிடைத்த தகவல். அந்த வகையில் பார்த்தால் வெற்றி வாய்ப்பு அதிகபட்சம் யாருக்கு இருக்கிறது என்றால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு தான் இருக்கிறது என்று நான் சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக மாடல் ஆட்சி பெரும்பாலும் சட்டம் ஒழுங்கை கையாளுவதில் தவறிவிட்டது. அதை தாண்டி பார்த்தோமேயானால் அனைத்து இடங்களிலும் மக்களிடம் வெறுப்பை சம்பாதித்ததற்கு முக்கியமான காரணம் கஞ்சா புழக்கத்தில் இருக்கிறது. அதாவது இலகுவாக எல்லா இடத்திலும் கஞ்சா புழக்கத்தில் இருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. இதை அரசாங்கத்தை கையாள்வதில், கடமை ஆற்றுவதில் அந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு தவறிவிட்டது. அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி இங்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அசம்பாவிதங்கள் தொடர்ந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்ற காரணத்தினால் நாம் இதை சொல்கிறோம். அதே நேரத்தில் மகளிரை பொறுத்தவரையில் 5000 ரூபாயை நம்ம கொடுத்திருக்கிறோம், அதனால் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த 5000 ரூபாய் அனைத்து பேர்களுக்கும் போய் சேரவில்லை. அதனால் கட்டாயமாக அது எடுபடாது. ஒரே மாத காலம் இடைவெளி இருக்கின்ற காரணத்தினால் பிரச்சாரங்களை துரிதப்படுத்தி வேலை செய்வதிலே இருதரப்பாரும் மும்பரம் காட்ட வேண்டிய கட்டாயமும் இந்த இடத்தில் இருக்கிறது. அதை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. சரவணகுமாரை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தில் பெரியகுளம் தொகுதிக்கு எந்த விதமான கோரிக்கையும் அங்கு எழுப்பவில்லை, அதை நிறைவேற்றவில்லை. இந்த தொகுதியை பற்றி சட்டமன்றத்தில் ஒரு முறை கூட வாய் திறந்து பேசவில்லை, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரவில்லை, மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைக்கவில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் பிரசன்ட் எம்எல்ஏ இருக்கிறனால நம்ம இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. தொகுதி பக்கத்தில் அவர் வாக்கு சேகரிக்க மட்டுமே வருகிறார், மற்ற காலங்களில் எப்பொழுதும் வருவதில்லை, மக்கள் பிரச்சனைகள் அவர் கையில் எடுக்கவில்லை என்பது குற்றச்சாட்டு. இதை தாண்டி ஒருவேளை கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்க போகிறார்கள் என்று சொன்னாலும் கூட அதையும் எதிர்கொள்வதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக, தேசிய ஜனநாயக கூட்டணி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய பலம் பொருந்திய கூட்டணி சிறப்பான முறையில் வெற்றி பெறும் என்பதை இந்த வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 1,10,000த்திற்கு மேலேயான வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மேலும் பெரியகுளம் தொகுதியை பொறுத்தவரையில் பணம் அதிகமாக இந்த தேர்தலில் விளையாடும் என்று அனைவரும் சொல்லுகிறார்கள். பணம் விளையாட்டு அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதை தேர்தல் கமிஷன் தான் எப்படி ஜனநாயக ரீதியாக வாக்களிக்க மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பது தேர்தல் கமிஷன் தான் பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம். ஆக பெரியகுளம் தொகுதியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நேரடியாக மோதுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது. இதில் அறுதிப்பெரும்பான்மையான வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பெற்று இந்த முறை பெரியகுளம் தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் மீண்டும் பெரியகுளம் தொகுதி விஐபி தொகுதியாக மாறும். ஏனென்றால் அதாவது ஷெட்யூல் காஸ்டிலிருந்து ஒருத்தவரை தேர்ந்தெடுக்கின்ற பட்சத்தில், அதாவது தனித்தொகுதி என்ற முறையில் இங்கிருந்து தேர்வாகி போகின்றவர் மேக்சிமமாக அமைச்சர் பதவி பெறுவதற்கான, அமைச்சர் வரிசையில் அங்கம் வகிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதால் இது
விஐபி தொகுதியாக பெரியகுளம் தொகுதி பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் பெரியகுளம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்கின்ற அந்த கட்சிக்கு கட்டாயமாக அமைச்சர் பதவி இருக்கிறது என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. இது உண்மையும் கூட. இது தேர்தல் முடிகின்ற போது நமக்கு தெரியும். இன்னும் கள நிலவரங்கள் மாறுவதற்கு இந்த 30 நாட்களில் 40 நாட்களில் வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் 23 வரை காலம் இருக்கிறதால் இடையில் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், மக்கள் நிம்மதியாக இருக்கப்பட வேண்டும். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகம் காக்க மக்கள் வாக்களித்து நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த நாட்டு நடப்பு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த தொகுதிக்கு என்னவென்று ஆண்டிவெட்டி தொகுதி அடுத்த வாரம் நிலவரங்களை பற்றி பார்ப்போம். வணக்கம்.